ஹாய் மங்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் ஸ்கிரிப்டன்ஸ் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சா ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு சாகா தாங்க. டைம் லைன் பிரகாரம் இந்த படத்தை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரிலீஸ் ஆர்டர்லேயே பார்த்தா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாருமே ரிலீஸ் ஆர்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆர்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பைரல் ஃப்ரம் த புக் ஆஃப் சா படம் ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் வந்து மொத்தமாகவே காம்ப்ளிகேட்டட் ஆக்கிருச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சா டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ சானால அதோட மெயின் வில்லன் ஹீரோ எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிராமர் தான். ஸோ அவர்கிட்ட இந்த ஸ்டோரியை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் டிசைனராகவும் ஒரு இன்ஜினியராகவும் தான் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. அவரோட மிகப்பெரிய கனவே என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட் அட்டானி ஆர்ட் பேங்க் கூட சேர்ந்து அர்பன் ரெனியூவல் பேங்க் மூலமா குறைந்த வருமானம் இருக்கிற குடும்பத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும். சோ இதை வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆசையா இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஜானோட ஒய்ஃப் ஜில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அடிக்ஷன் ரெக்கவரி கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜானோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து இருக்கிறத நினைச்சு அவர் ரொம்பவே பயப்படுறாரு. அவங்க ஒய்ஃப் பத்திரமா இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறாரு. எதனால அவர் வந்து ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா இது அவங்களோட முதல் குழந்தை. ஜானோட பயம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாயிருது. எப்படின்னா சிசில் ஆடம்ஸ்ங்கிற ஒரு பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி வந்து திருட வர அப்போ திருடிட்டு அவன் ஓடும் போது டோரை வந்து வேகமா சத்துவான். பின்னாடி வந்து ஜானோட ஒய்ஃப் நின்று இருப்பாங்க. அதை அவன் பார்த்திருக்க மாட்டான். கதவு வந்து அவன் ஒய்ஃபோட வயிற்றுல வேகமா பட்டு ஜானோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கேரி ஆகிருது. ஒரு பக்கம் நடக்க ஒய்ஃபை வயிற்றுல ஸ்டோரி வந்தாலே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஏறான். அங்க வந்து அமெண்டாங்கன்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்க பேஷண்ட் மட்டும் கிடையாது, ஒரு ட்ரக் அடிக்ட் கூட. ஒரு தடவை டிடெக்டிவ் எரிக் மேத்யூஸ் மூலமா வந்து அரெஸ்ட் கூட ஆயிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ குழந்தையோட மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜானுக்கும் ஜில்லுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜான் வந்து தான் பையனுக்காக ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருப்பாரு. அந்த பொம்மை தான் கடைசியில ஜிக்ஸாவோட எல்லா கொலைகளுக்கும் ஒரு அடையாளமா இருக்கிற பொம்மையா மாறி இருக்கு. ஜானுக்கு ஒய்ஃபுக்கு பிரிவுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே ஜானுக்கு டெர்மினல் கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது. அவர் யார் ட்ரீட் பண்றாருன்னா டாக்டர் லாரன்ஸ் கார்டன். அவர் எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காருன்னா ஏஞ்சல் ஆஃப் மெர்சி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போது ஜான் அங்க ஜெப் ஹிண்டல்னு ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு அந்த டாக்டர் லாரன்ஸ் கார்டன் சுத்தமா பிடிக்காது. ஸோ இதுக்கிடையில ஜானோட டியூமர் வந்து குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. எதனாலனா அவருக்கு டியூமர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டா தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எதனால அவருக்கு தெரியறதுக்கு லேட் ஆச்சுன்னா லோகன் நெல்சன்ங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லேபிளை வந்து மாத்தி வந்து ஒட்டி வச்சிருவாரு. அதாவது எக்ஸ்ரே லேபிள் பண்ணும்போது மாத்தி ஒட்டிடுவாரு. இது வந்து பர்பஸா செஞ்சது கிடையாது, தெரியாம ஒரு மிஸ்டேக்னா தான் செஞ்சிருப்பாரு. இதனால ஜான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வில்லியம் ஈஸ்டன்ங்கிற ஒருத்தர் கிட்ட போய் ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தரை பார்க்க போயிருக்காரு. வில்லியம் ஈஸ்டன்ங்கிற யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜானோட ஒய்ஃப் வேலை செஞ்ச கிளினிக் ஒரு டோனரா இருந்தவர். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அப்ரூவல் கொடுக்கணும்னா உங்களோட கவரேஜஸ் மொத்தத்தை நீங்க இறக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல வேற ஒரு பேஷண்டோட சலுகைகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த சலுகைகளை உங்களுக்கு போடுற மாதிரி நான் வேணா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜான் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா வேற பேஷண்ட் சொன்னது வேற யாரில்ல, ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெரால்ட் அபாட் அப்படிங்கிறவர். இந்த டெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஈஸ்டனை வந்து எதிர்காலத்துல பாதிப்படை வைக்க போகுதுன்னு இவருக்கு தெரியல. சோ வில்லியம் ஈஸ்டன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு சம்பவத்துல பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜானோட விக்டிமா வந்து அவங்க ஆகியிருப்பாங்கிறது அவங்களுக்கு இப்ப தெரியல. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஒவ்வொருத்தரையும் கொல்லும் போது அவங்களுக்கு அப்ப புரிய வருது. இதனால ஜான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷன்ல போயிடாரு. டிப்ரெஷன்ல என்ன பண்ண தெரியாம இதுக்கு மேல நம்ம வாழ வேணாம் செத்தரலாம்னு சொல்லி ஒரு காரை கொண்டு போய் நேரா ஒரு பள்ளத்துல விட, ஆனா அவர் அதுல வந்து பொழைச்சிடுறாரு. பொழைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் உணர்றாரு நம்மளோட வாழ்க்கை இப்படி முடியக்கூடாதுன்னு எழுதிருக்கு போல, நம்மளுக்கு ஏதோ வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கு, நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி பயங்கரமான ஒரு கேமை வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தொடங்குறாரு. ஸோ ஜானோட ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிசில் ஆடம்ஸ்ங்கிற ஒருத்தன். அவன் ஒய்ஃபை வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல அடிச்சுட்டு போனான் இல்லையா, அவனை தான் வந்து பிடிக்கிறாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கோட மாஸ்க் போட்டு வந்து அவனை வந்து பிடிக்க ஜான் வந்து அவரோட லேப்ல அந்த சிசில கொண்டு வந்து வச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப அவனுக்கு 2 சாய்ஸ் கொடுக்காரு. என்னன்னா ஒன்னு மணிக்கட்டுல இருந்து ரத்தம் ஃபுல்லா வந்து வெளியில போயிடணும், இல்லைன்னா உன் ஃபேஸ் நீயே வந்து முன்னாடி இருக்கிற பிளேட்ஸ்ல வந்து அறுத்துக்கிட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. ஜான் வந்து அவரோட ஆக்சிடென்ட்ல இருந்து அவர் தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்றாரு. ஆனா சிசில்னால அவனோட சேலஞ்ச் வந்து
கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா அவனோட சேர் வந்து உடஞ்சு அவன் தப்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அப்ப அந்த சிசில் வந்து பாத்தீங்கன்னா ஜான் அடிக்க வரான். ஆனா ஜான் வந்து நேரா அவனை ஒரு கேஜுக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரேசர் ஒயரா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் விழுந்து அவன் செத்துறான். அது கிட்டத்தட்ட அவர் கொன்றாரு. எந்த தப்பும் செய்யாத நம்ம ஜான் வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதே மாதிரி தப்பு செஞ்சவங்க எல்லாம் வந்து பொழைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, இல்ல அவங்க சாகிறதா விதியா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு யமதர்மராஜா மாதிரி தலைவர் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம அன்னியன் மாதிரி கூட சொல்லலாம். ஆனா இவர் வேற லெவல் அன்னியன். இதுக்கப்புறம் தான் ஜான் கிரேமரா இருந்தவர் ஜிக்ஸாவா மாறுறாரு. ஜானோட ஃபர்ஸ்ட் சைட் கிக் யாருன்னா லோகன் நெல்சன். லோகன் நெல்சன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜானோட அந்த எக்ஸ்ரே லேபிள மாத்தி ஒட்டியிருப்பார் இல்லையா தெரியாதனமா, அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சைட் கிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதுவும் சும்மாலாம் இவர் சேர்த்திக்கல, இவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட்னா பக்கெட் ஹெட் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஃபார்ம்ல. அந்த டெஸ்ட்ல வந்து இவர் பாஸ் ஆகல. ஆனா ஜான் வந்து நம்புறாரு அவர் தெரியாதனமா பண்ண தப்புக்காக வந்து அவருக்கு மரணம் வந்து ஒரு தண்டனையா இருக்கக்கூடாது, இவன் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜான் வந்து காப்பாத்தி அவனை கொண்டு வந்து கூடயே வச்சிருப்பாரு. இது வந்து அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதவியா தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப கிளியரா இல்ல எத்தனை நாள் வந்து லோகன் வந்து ஜானுக்காக ஒர்க் பண்ணாருன்னு. ஆனா இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜானோட ஒரு பிகினிங்ல வந்து சில ட்ராப்ஸ் எல்லாம் வந்து உருவாக்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பியர் ட்ராப். நீங்க யாராவது ரிவர்ஸ் பியர் ட்ராப்புக்கு ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஆனா சில விஷயங்கள் வந்து கிளியரா இல்ல. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லோகனுக்கும் ஜிக்ஸாவோட மற்ற சைட் கிக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கா இல்ல இவருக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பாத்தீங்கன்னா சுத்தமா நம்ம கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை கிளியரா. தடங்களுக்கு மணிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரி வாங்க இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஜான் வந்து சைட் கிக்கு சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லோகனோட மட்டும் முடியல, அவரோட ஆட்டம் வந்து திருப்பி கண்டினியூ ஆகுது. நிறைய புதுசாக ஆளுகளை சேர்த்துட்டே இருக்காரு. அவரோட ரெண்டாவது சைட் கிக் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஹாஃப்மேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜிக்ஸாவோட கொலைகளெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டீம்ல வந்து ஒருத்தர். இவரோட டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டேவிட் டேப், அப்புறம் ஸ்டீவ் சிங், அப்புறம் அலிசன் கேரி. இந்த மாதிரி 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாவோட மர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டீம்ல ஒருத்தர் தான் மார்க் ஹாஃப்மேனா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸா வந்து ரெக்ரூட் பண்ணி வச்சிருப்பாரு அவரோட டீமுக்கு சைட் கிக்கா. மார்க் ஹாஃப்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாவோட எல்லா மெத்தடையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கற்று வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட மார்க் ஹாஃப்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாவா பேசி, ஜிக்ஸாவா நின்று, ஜிக்ஸாவா நடந்து, கடைசியில் ஜிக்ஸாவாவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ மார்க் ஹாஃப்மேனுக்குள்ள பழிவாங்கிற என்ன ஒன்று வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சியை கொண்டவன். அவன் பேர் என்னன்னா சித் பேக்ஸ்டர்னு ஒருத்தன். அவனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலம் ட்ராப் மூலமா வந்து கொண்டிருப்பாரு. ஜிக்ஸாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் வந்து எதுவுமே அவர் கேட்கல. இந்த மாதிரி நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏன் நீ அதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் கேட்கிறாரு. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹாஃப்மேன் எப்பவுமே வந்து ஜானோட மேற்பார்வையில் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வந்து நினைக்கிறாரு. ஸோ ஹாஃப்மேன் வந்து இது மட்டும் பண்ண கிடையாது, இன்னொன்று பண்றாரு. என்னன்னா டாக்டர் கார்டனோட பேனா வந்து பார்த்தீங்கன்னா கொலை நடந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்திருப்பாரு. எதனாலனா கிட்டத்தட்ட டிடெக்டிவ் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி இருப்பாரு. ஸோ அதனால அவங்கள திசை திருப்பதற்காக அந்த டாக்டரோட பேனா வந்து அந்த கிரைம் சீன்ல விட்டுட்டு வந்தா இவங்களோட பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே போயிடல. அப்போ வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஜானுக்கும் தப்பிக்கிறதுக்கு. அதனால வந்து பிளான் பண்ணி பேனா கொண்டு போய் அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா திசை திருப்பி இருப்பாங்க. ஸோ டிடெக்டிவ் டேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜானை கண்டுபிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்ல இருந்து எப்படி அவர் தப்பிச்சிருவாரு. ஆனால் அவர் கூட வந்த இன்னொரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தொல்லைகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு டிடெக்டிவ் டேப்புக்கு. ஜான் அது மட்டும் இல்ல அமாண்டாவையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்ல வந்து சைட் கிக்கா சேர்த்திக்கிறாரு. எதுக்குன்னா ரிவர்ஸ் பியர் ட்ராப்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைட் கிக்கா வந்து சேர்த்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹாஃப்மேன், அமாண்டா, அப்புறம் ஜான் 3 பேருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சைஸ்லேயே மறக்க முடியாத ஒரு ட்ராப்பாக வந்து கூட அமைஞ்சிருக்கு. அமாண்டா ஜானோட ஆதரவாளராக இருக்க சம்மந்தத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ட்ராப்பை உருவாக்க ஜானுக்கு வந்து முழுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பாத்ரூம் ட்ராப்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சானாலே பாத்ரூம் ட்ராப் தான், அது ஒரு அடையாளமாகவே மாறிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அமாண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லாரன்ஸ் கார்டனை கடத்தவும் உதவி இருப்பாங்க. அவரை எங்கே கடத்திருப்பாங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஆடம் ஸ்டான்ஹைட்னு ஒருத்தனை வந்து கடத்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா டிடெக்டிவ் டேப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்டனை சீக்கிரட்டா போட்டோகிராஃபி எடுத்துட்டு வந்திருப்பான். அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமாண்டா கடத்தி தூக்கிட்டு வந்து பாத்ரூம்ல போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த பாத்ரூம் ட்ராப்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸா அவரோட விளையாட்டை விளையாடுவாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கார்டன் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாம எப்படி ஜெயிப்பார்னா தன்னோட காலை அறுக்கிறது மூலமா ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் டாக்டர் கார்டனோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்பு கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. எப்படி நான் டிடெக்டிவ் டேப்போட உதவியோட. அதுக்கப்புறம் டாக்டர் கார்டன் அப்படியே தழுந்து ஜிக்ஸாவோட இடத்துக்கு போக அங்க ஒரு ஸ்டீம் பைப் இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம காலை சரி பண்ணிடலாம்னு பார்க்க
ஜிக்ஸா வந்து கார்டனை தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம கால் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணி தராரு. இதுக்கிடையில அமாண்டா பாத்ரூம்குள்ள போய் ஆடமை வந்து பாத்தீங்கன்னா கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கார்டன் வந்து ஜிக்ஸாவோட வெளியில தெரியாத ஒரு சைட் கிக் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு உதவியாளர் மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு சைட் கிக் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கார்டன் வந்து ஜிக்ஸா வச்சிருக்காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா சா ஃபைனல் சாப்டர்ல வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவர் சா 2ல வீனஸ் ஃப்ளை ட்ராப்பும் சா 4ல வந்து மவுசீலம் ட்ராப்பும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்ல, சா 3ல லின் டென்லன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா சஜஸ்டும் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ரகசியமா வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாரு. சா 2ல ஜான் தான் ஜிக்ஸான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. எப்படின்னா எரிக் மேத்யூஸும் அவரோட டீம் வந்து பாத்தீங்கன்னா ஜானோட மறைவிடத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஜிக்ஸாவோட மறைவிடத்தை கண்டுபிடிக்க அப்பதான் ஜான் தான் ஜிக்ஸான் வந்து தெரிய வரும். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா அந்த எரிக் மேத்யூஸோட பையன் டேனியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜான் வந்து கடத்திருப்பாரு. கடத்து மட்டும் இல்லாம நர்வ் கேஸ் ஹவுஸ்ல ஒரு குரூப் ட்ராப் வச்சிருப்பாரு. அந்த ட்ராப்ல வந்து அவனையும் உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ட்ராப்ல அவன் மட்டும் இருக்க மாட்டான், கூட அமாண்டாவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்கும். என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எரிக் மேத்யூஸ்னால அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ எல்லாருமே அங்க செத்து போற நிலையில மேத்யூவோட பையன் டேனியல் வந்து பாத்தீங்கன்னா ஜான் வந்து ஒரு சேஃபான ஒரு லாக்கர்ல வச்சு ஆக்சிஜன் மாஸ்கோட வந்து காப்பாத்தி தான் வச்சிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியறதுக்கு முன்னாடியே மேத்யூ, ஆலிசன் கேரி, டேனியல் ரிக் எல்லாருமே ஜிக்ஸா இடத்துக்கு வந்தப்போ அவங்க ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த குரூப் ட்ராப் இருக்கிறது, அந்த ஃபுட்டேஜ் வந்து லைவ் இல்ல ப்ரீ ரெக்கார்டிங்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எரிக் மேத்யூ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாவை கூட்டிட்டு கிளம்பி இருப்பாரு. எதனாலனா ஜிக்ஸா பொறுமையா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பையன் இல்லாத கடுப்புல பொறுமை இழந்து ஜிக்ஸாவை போட்டு அடிச்சிருவாரு. அடிச்சதும் அங்கிருந்து கிளம்பி போக பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சில டீம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போனப்போ அவங்கள ஒரு பக்கம் எரிக் மேத்யூ தேடிட்டு இருக்க. எரிக் மேத்யூ என்ன பண்ணுவாரா, அவர் பையனை தேடிட்டு இருப்பாரு. பையனை தேடி போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமாண்டானால பிடிப்பட்டு பாத்ரூம் ட்ராப்ல வந்து அடைக்கப்பட்டுருவாரு. இந்த பக்கம் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ ரெக்கார்ட் பண்ண சோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே நேரத்துல தான் அந்த ஆலிசன் கேரி ஜிக்ஸாவோட இடத்துல பையனை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சா 3 எரிக் மேத்யூஸ் பிடிப்பட்டதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு நடக்குது. ஜான் கிரேமர் மரணத்தோட பிடியில இருக்காரு. ஜான் அவரோட லாயர் கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்து இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இது ஜில் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில அமாண்டா வந்து உடல் சிதைற மாதிரியும் தப்பிக்க முடியாத மாதிரி சில டிராப்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆலிசன் கேரி மேல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜானுக்கு பதிலா ஒரு கொலகாரிய தன்னோட இடத்துல வைக்கிறதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜானுக்கு ஒரு டவுட். அதனால வந்து அமாண்டாக்கு இன்னொரு கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அதனால அமாண்டாவை போய் டாக்டர் லின் டென்லன் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களை கடத்திட்டு வந்து கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக் ட்ராப் வந்து போட்டுறாங்க. அதே நேரம் டென்லனோட வேலை என்னன்னா ஜானை வந்து உயிரோட வச்சுக்கணும். எது வரைக்கும்னா அடுத்த டெஸ்ட் வர வரைக்கும். யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெஃப். லின்னும் ஜெஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா பையன் இழந்து தான் மகளை வந்து ஒதுக்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜெஃபோட டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து கடத்தப்பட்டிருப்பாங்க. இந்த பக்கம் அமாண்டா வந்து டென்லனை வந்து போக விட்டாதான் அமாண்டா டெஸ்ட்ல ஜெயிச்சதா அர்த்தம். ஆனா இதுக்கு இடையில என்ன ஆகும்னா ஹாஃப்மேன் வந்து பிளாக்மெயில் பண்ணிருப்பாரு அமாண்டாவை. என்னன்னா சிசில் ஆடம்ஸ் கூட நீ இருக்கிறத நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசில் ஆடம்ஸ் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானோட ஒய்ஃப் வயித்துல ஒருத்தன் அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுவான் இல்லையா, அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அமாண்டா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் ட்ரக்குக்காக ஒரு கிளினிக் போயிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த கிளினிக்ல இருந்து சில ட்ரக்ஸை வந்து திருடிட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வெளில எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேன் வந்து பிளாக்மெயில் பண்ணேன். அதனால நீ ஒழுங்கா டென்லனை கொன்னுரு, உன்னோட டெஸ்ட்ல தோத்துருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ வேற வழி இல்லாம அமாண்டா வந்து டென்லனை போக ஓடுறதுக்கு பதிலா அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண நேரம் கரெக்டா அங்க ஜெஃப் வர. இதை பார்த்து அமாண்டா கழுத்துல சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெஃபோட ஃபைனல் டெஸ்ட்ல ஜான் வந்து கரண்டை காட்டுன்னு சொல்றாரு. ஆனா ஜானோட கழுத்துல எலக்ட்ரிக் சாவ மூலமா அறுத்துறாரு ஜெஃப். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஜானோட பல்ஸ் டிராப் ஆக அவரோட ஒய்ஃப் இருக்காரு இல்லையா, ஜெஃபோட ஒய்ஃப் கழுத்துல ஒரு ட்ராப் இருக்குல்ல, அந்த ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுது. ஏன்னா இவரோட பல்ஸ் டிராப் ஆச்சுன்னா அந்த ஆப் வந்து ஆன் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க சென்சாரில். ஸோ அவங்க ஒய்ஃபும் செத்துருவாங்க, ஜானும் செத்துருவாரு, அமாண்டா செத்துருவாங்க, ஜெஃப் அங்கே உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் சாஃபோரில் ஹாஃப் அண்ட் எரிக் மேத்யூ அப்புறம் ஆர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆன மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில ரிக் சில ஆர்ட்டோட மோசமான ஒரு கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்க நேரிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர்கன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போதான் அவங்க ட்ராப்ல தப்பிச்சிருப்பாங்க. எப்படின்னா அவங்களோட அபியூசிவ் ஹஸ்பண்ட் வந்து கொல்ல சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிக்கோட டைமர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. ஆனால் அவர் எப்படியோ பயங்கரமாக அப்படியே ஓடி ஓடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் கடைசி ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ உள்ள யாரு வராங்கன்னே தெரியாம மேத்யூ வந்து ரிக்கை ஷூட் பண்ண மேத்யூ ஒரு டிவைஸ் வந்து தெரியாம ட்ரிகர் பண்ணிடுறாரு. அது அவரோட தலையை அப்பள மாதிரி நொறுக்கிறது. இதுக்கிடையில மேத்யூ தன்னை சுட்ட மாதிரி அங்க இருக்க ஆர்ட்டுங்கிறவனும் சுற்றக்கூடாது அப்படிங்கறக்காக ஆர்ட்டை வந்து சுட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் கையில் இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து டேப் ரெக்கார்டர். அதை வந்து கன்னு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா ரிக் அவரை சுட்டுருவாரு. அதே நேரம் ரிக் சாகருக்கு முன்னாடி ஹாஃப்மேன் தான் ஜிக்ஸாவோட அப்ரண்டிஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேனே ரிவீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க பேரலா அந்த பக்கம்
FBI ஏஜென்ட் பீட்டர் அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்னர் லின்சே வந்து பாத்தீங்கன்னா ரிக் வந்த பாதையை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்க. அப்போ லின்சேக்கு மோர்கனோட டெஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா காயப்பட்டுருது. அப்புறம் பீட்டர் ஜில்டெக்க வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா ரிக்குக்கு யார் அந்த பில்டிங்க்கு போக சொல்லி லீடு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் அதே இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்து அந்த இடத்துக்கு போக அப்ப கரெக்டா எந்த சீன் நடக்குதுன்னா ஜானை வந்து ஜெஃப் கொண்டிருப்பார் இல்லையா, அந்த சீன் அப்பதான் போறாரு. அப்போ வந்து தற்காப்புக்காக ஜெஃப் வந்து பீட்டர் சுட அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேன் வந்து பீட்டர் அங்க வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஆனா எப்படியோ வந்து அவர் வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் வந்து கொண்டு போய் ஒரு வாட்டர் கியூப் ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிடறாரு. ஆனா அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேனாவை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாரு. அப்புறம் ஹாஃப்மேன் வந்து வெளியில அப்படியே ட்ராப்ல இருந்து தப்பிச்ச மாதிரி நடிச்சிட்டு அப்படியே வெளியில வர அந்த இடத்துல பீட்டர் உயிரோட தப்பிச்சதை பார்த்து அப்படியே மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜானோட அட்டாப்சியில் தெரிய வருது என்னன்னா அவர் வயிற்றுக்குள்ள இருக்கிற டேப்ல வந்து என்ன சொல்லி ஹாஃப்மேனுக்கு வந்து கண்டிப்பா டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹாஃப்மேனுக்கு மர்மமான ஒரு லெட்டர் வருது. அதுல வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கு. அந்த லெட்டரை யார் அமைச்சிருப்பாங்கன்னா டாக்டர் கார்டன். எதுக்காகனா ஜில்லோட பாக்ஸ்ல இருந்து ஒரு டேப் கிடைச்சிருக்கும். அதுல வந்து ஜான் ஜில்ல பாத்துக்கோன்னு சொல்லி இருப்பாரு. இதுக்கிடையில பீட்டருக்கு தெரிஞ்சிருது ஹாஃப்மேன் தான் ஜிக்ஸாவோட அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது. எப்படின்னா தங்கச்சியை கொன்னவனோட கேஸ் இருக்கு இல்லையா, செத் பாக்ஸ்டர் ஒருத்தனோட கேஸை வந்து படிச்சு பார்க்கும்போது இவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல இருந்து தூக்கிடுறாங்க அவரோட சுப்பீரியர் டான் எரிக்சன் ஒருத்தர். ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேனை தொடர்ந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுக்கிடையில ஜில் வந்து எரிக்சன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க பீட்டர் வந்து என்ன பின்தொடர்றாரு அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் ஹாஃப்மேன் பீட்டரை சஸ்பெக்ட் ஆக சில வேலைகளை செய்யறாரு. என்னன்னா ஒரு குரூப் ட்ராப் எக்ஸிக்யூட் பண்றாரு. அதுல 5 பேர் இன்வால்வ் பண்ணிருக்காரு. அவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இவங்க வந்து கனெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி பீட்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாரு. அவங்க 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராப்ல வந்து இன்வால்வ் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹாஃப்மேன் வந்து பீட்டரோட செல்போன் யூஸ் பண்ணி குரூப் ட்ராப் இருக்கிற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சுப்பீரியர் எரிக்சனுக்கு வந்து அனுப்பிச்சு வர வச்சிருப்பாரு. அதே நேரம் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது 2 விக்டிம்ஸ் வந்து உயிரோடு இருப்பாங்க. அப்போ எரிக்சன் என்ன பண்ணுவார்னா இது வந்து பீட்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண 2 பேர், சோ வந்து பீட்டர் மேல வந்து எல்லா கேஸையும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஏபிபி வந்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் பண்ணிடுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஹாஃப்மேன் வந்து பீட்டரை நர்வ் கேஸ் ஹவுஸ்க்கு வந்து வர வச்சிருப்பாரு. அந்த இடத்துல பீட்டர் வந்து ஒரு ரூம்ல வந்து ட்ராப் பண்ணி அந்த ரூமே வந்து பாத்தீங்கன்னா அவரை நொறுக்கி சாகடிச்சிருது பீட்டரை. அதுக்கப்புறம் ஹாஃப்மேன் தொடர்ந்து பீட்டர் ஜிக்ஸா ஆள்னு ஃப்ரேம் பண்றதுக்காக 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்காக வைக்கிறாரு. அதே சமயம் எரிக்சன் வந்து ஹாஃப்மேனுக்கு FBI இன்வெஸ்டிகேஷனோட ஃபுல் அக்சஸும் கொடுத்துறாங்க. அந்த இடத்துல தான் லின்சே சாகல உயிரோட தான் இருக்காருங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்ல அவங்க இன்னுமே ஜிக்ஸாவோட கேஸை வந்து எடுத்து நடத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிக்ஸாவோட ஆசைப்படி ஹாஃப்மேன் என்ன பண்றாருன்னா வில்லியம் ஈஸ்டனை வந்து டெஸ்ட்டுக்கு வைக்கிறாரு. அதுல அவருக்கு அவரோட எம்ப்ளாயிஸ் யார் வாழணும் யார் சாகணுங்கிற சாய்ஸ் வந்து கொடுக்க அதுக்கப்புறம் கடைசியா வில்லியம் ஈஸ்டன் இறந்து போன ஹெரால்ட் ஆபர்ட்டோட ஒய்ஃபையும் அப்புறம் அவரோட மகனை பார்க்க ஈஸ்டனோட வாழ்வும் சாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்குன்னு சொல்ல அவங்க அவனை வந்து கொல்லணும்னு முடிவு பண்றாங்க. இதோட ஜிக்ஸாவோட விளையாட்டுகள் எல்லாமே முடிஞ்சது. ஆனாலுமே ஹாஃப்மேன் வந்து கிளியராகவே இல்லை. இதுக்கிடையில எரிக்சனும் லின்சே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேனோட ஐடென்டிட்டியை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேனுக்கு தெரிய வர ஹாஃப்மேன் வந்து அவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டுறாரு. அப்புறம் கடைசியா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா ஜான் கடைசியா லாயர் மூலமா ஜில்லுக்கு ஒரு பாக்ஸ் அனுப்பியிருப்பாங்களே அதுல வந்து ரிவர்ஸ் பியர் ட்ராப் பத்தி இருக்கு. அதை வந்து ஹாஃப்மேன் மேல எப்படி யூஸ் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல கிளியரா இருக்கு. ஆனா ஹாஃப்மேன் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்புறம் ஹாஃப்மேன் போலீஸ் அட்டென்ஷனை திசை திருப்பறதுக்காக ஹார்ஸ் பவர் ட்ராப் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. அதோட பாபி டேகன் ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாவோட டெஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹாஃப்மேன் அந்த கொடூரமான ட்ராப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிப்சன் அப்புறம் மத்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்து வச்சுட்டு அவரே ஒரு டெட் பாடி மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக வழியில வர எல்லாத்தையுமே கொண்டுட்டு போறாரு. அதே சமயம் ஜில்ல வந்து அங்க பிடிச்சிடுறாங்க. ஜில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பியர் ட்ராப் வந்து செட் பண்ணிட்டு ஜில்லு சாகிறத வந்து பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப பார்க்க வெளியில வந்து பிக் மாஸ்க் போட்டு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இவரை வந்து அட்டாக் பண்ண அதுல ஒருத்தர் யாருன்னு பார்த்தா டாக்டர் கார்டன். அவர் வந்து நேரா நம்ம ஹாஃப்மேனை கொண்டு போய் அந்த பாத்ரூம் ட்ராப்ல ஆடம் இருந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜான் கிராமர் இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாவோட கொலைகள் மாதிரியே சில கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பாடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோகன் மூலமா அனலைஸ் பண்ணப்படுது. அப்போ வந்து டிடெக்டிவ் ஹெலோரான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ள வராரு. ஆக்சுவலா இந்த கேஸ்க்குள்ள இழுத்து விட்டதே வந்து பாத்தீங்கன்னா லோகன் தான். ஹெலோரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போலீஸ் எல்லாம் கிடையாது. லோகனோட ஒய்ஃபை வந்து ஒருத்தன் கொண்டிருப்பான். அந்த கொலகாரர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவனை விட்டுருப்பாரு. இப்ப நடக்கிற கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காப்பி கேட் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே ஜிக்ஸா பண்ற மாதிரியே தான் இருக்கும். லோகன் வந்து விக்டிம்ஸோட உடம்புல அறுக்கப்பட்ட சின்ன சின்ன பசில் மாதிரி இருக்கிற பீசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெலரனோட ஃப்ரீசர்ல கொண்டு போய் வைக்க ஹெலரன் மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தேகம் வருது. அப்புறம் லோகனும் ஹெலரனும் 2 பேருமே ஒரு ட்ராப்ல மாட்டின மாதிரி பாத்தீங்கன்னா செட் பண்றாரு. அப்ப அந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கணும்னா செஞ்ச தவறு மறைச்ச பொய்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னாதான் தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல ஹெலரன் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல ஹெலரன் சொன்ன உண்மைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோகன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த இடத்துல அந்த லேசர் கலர் ட்ராப் மூலமா அவரோட முகம் வந்து பாத்தீங்கன்னா பூ மாதிரி விரிஞ்சு சாகாத வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல கேம் ஓவர்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ
ஸோ இந்த இடத்துல நானும் சொல்கிறேன், இந்த வீடியோவோட கேம் ஓவர். ஆக்சுவலாக ஸ்பைரல் வந்து இந்த டைம்லைனுக்குள்ளேயே வரலை. சாங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ், இப்போ ஸ்பைரலுங்கிற ஒரு புது ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சா 1க்கு அப்புறம் சா ஃபைனல் சாப்டர் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு தான் வந்துச்சு ரேட்டிங்ஸ் வைஸு. ஸோ ஸ்பைரல் மூலமாக அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு புது ஃப்ரான்ச்சைஸை ஸ்டார்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக கொண்டு போகிறக்கா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்பைரலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அநேகமாக அதோட செகண்ட் எபிசோட் சீக்கிரமே வரும்னு நினைக்கிறேன். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பார்த்தது நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் அண்ட் செட். ஷார்ட்டாக சொன்னால் எஸ் அண்ட் எஸ்.